வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் இல்லையா? கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களை சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் மீது தொடர்ந்த வழக்கானது தற்பொழுது விசாரணைக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வந்துள்ளது. நீதிமன்றம் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் திணறி ஸ்டாலின் அவர்கள் மூச்சுவிட முடியாத அளவிற்கு ஆதாரங்களும் தற்பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியில் தமிழக முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்துள்ளார். மேலும் சட்டமன்றத்திற்கு தடையை மீறி குட்காவை எடுத்து வந்ததாக உயர்நீதிமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த உரிமை குழுவின் இந்த நோட்டீஸை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இருமுறை ரத்து செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் MS சுப்பிரமணியன், நீதிபதி குமரப்பன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவிக்க இதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசிற்கு கடுமையான கேள்விகளையும் முன்வைத்தது. இந்த வழக்கில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு முன்பே அரசு தரப்பு வழக்கறிஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட யாருக்கும் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கவில்லை என்றும் கூறியிருந்தார்கள். 3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி கடைசி நேரத்தில் நோட்டீஸ் வழங்கவில்லை என்று கூறுகிறீர்கள்? நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவது நியாயமற்றது. ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கு உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீதிமன்றத்தின் முன்பாக இது எதுவும் நடக்காது. கிட்டத்தட்ட இந்த வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் சற்று முன் அறிவித்திருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. திமுக ஆட்சியின் பொழுது கொள்ளை சம்பவங்கள் 24 மணி நேரத்திற்குள் 5 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி திமுகவின் ஆட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் யாரும் முன்வரவில்லை. ஆனால் அதிமுகவின் ஆட்சியில் சிறு தவறு நடந்தால் கூட திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தது போல்தான் எல்லா பிரஸ் மீட்டுகளையும் நடைமேதை பயணங்கள் மேற்கொண்டும் கடுமையான விமர்சனங்களையும் மேற்கொண்டார். ஆனால் திமுகவின் ஆட்சியில் தொடர்ச்சியாக 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் மிக மோசமான ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் அவருக்கு தேவை பணம் பதவி மட்டும்தான், பொம்மையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் 2 நபர்கள், உதயநிதி, சபரீசன். இவர்கள் மூலமாகத்தான் தமிழகத்தில் ஆட்சி நடத்தப்படுவதாகவும் எடப்பாடி குற்றம் சாட்டியிருப்பது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.